நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மதுரையில் தூய்மை பணியாளர்கள் இன்று முதல் காத்திருப்பு போராட்டம் அறிவித்துள்ள நிலையில் மாநகராட்சி அலுவலக நுழைவாயில்கள் அனைத்தும் மூடப்பட்டு பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. இதுகுறித்த விவரங்களோடு நேரலையில் இணைகிறார் எமது செய்தியாளர் பாலமுருகன். அவரிடம் பேசலாம். பாலமுருகன், வணக்கம். அங்கு என்னென்ன கோரிக்கைகளை முன்வைத்து அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கிறார்கள்? கள நிலவரம் என்னவாக இருக்கிறது? முழு விவரங்கள். நிச்சயமாக மாநகராட்சி தூய்மை பணியாளர்கள் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி காத்திருப்பு போராட்டத்தில் மதுரை மாநகராட்சி மைய பகுதியில் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி பணிகளில் தனியார் மையத்தை புகுத்தும் அரசாணை 152 மற்றும் 139 ரத்து செய்ய வேண்டும். சுகாதாரம் மற்றும் பொறியியல் பிரிவு பணியாளர்களுக்கு குறைந்தபட்ச ஊதிய அரசாணை 62 படி மாத சம்பளமாக 20,000 வழங்கிட வேண்டும். அனைத்து பிரிவு பணியாளர்களுக்கும் தீபாவளி பண்டிகை போனஸாக 1 மாத சம்பளத்தை வழங்கிட வேண்டும் என்று பல்வேறு கோரிக்கைகளை வலித்திருக்கிறார்கள். அதேபோல் மாநகராட்சியில் துப்புரவு தொழிலாளர்கள் சங்கத்தின் சார்பில் கடந்த ஜூன் 20, 30 மற்றும் ஜூலை 1 ஆகிய 3 நாட்களில் நடைபெற்ற காத்திருப்பு போராட்டத்தில் ஒப்புக்கொண்ட கோரிக்கைகளையும் முன்வைத்த கோரிக்கைகளையும் உடனடியாக நிறைவேற்ற வேண்டும். அதாவது தூய்மை பணியாளர்கள் சங்கம் மற்றும் தூய்மை பணியாளர்களின் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கிறதை கைவிட வேண்டும். அவர் நிறுவனத்தை உடனடியாக நீக்க வேண்டும் என்று பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் கேட்கலாம். நாங்கள் அகராண்டு கம்பெனியை ரத்து செய்யணும், கவர்மெண்ட்டுக்கே சம்பளம் தரணும் அப்படின்றதுக்காக தான் நாங்கள் இந்த காத்திருப்பு போராட்டம் வச்சிருக்கோம். இதுக்கு கடந்த முன்னாடி 28, 29, 30 வரையும் நாங்க போராட்டம் பண்ணி இங்க உள்ள இருக்க போராட்டம் பண்ணணும். இங்கே ஆக்கி சாப்பிட்டுட்டு இங்கே கிடந்தோம். பேச்சுவார்த்தைக்கு எங்களை எல்லாரும் வர சொல்லியிருந்தாங்க. நாங்க போனா செஞ்சு தரோம்னு சொன்னாங்க. அதோட எந்த எதுவுமே செஞ்சு தரல எங்களுக்கு. நாங்களும் 2-3 டிப்பு செஞ்சு தரோம்னு சொல்லி எங்களை அலக்கழிச்சு அனுப்பி விட்டுட்டாங்க. அதுக்கு அடுத்து நாங்க இப்ப திருப்பியுமே இந்த பிரச்சனை ஆரம்பிச்சுக்கிட்டே இருக்கு. அதனாலதான் இன்னைக்கு காத்திருப்பு போராட்டம் இருந்து நாங்க இங்கேயே இருந்து இத வெற்றி பெற வைக்கணும் அப்படின்றதுக்காக தான் இங்க இருக்கோம். நாங்க தொடர்ந்து போராட்டம் நடக்கும். மாநகராட்சி தூய்மை பணியாளர்கள் சொல்வது என்னவென்றால், தொடர்ந்து கோரிக்கை நிறைவேற்றும் வரை இவர்கள் போராட்டம் தொடரும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், இது தீபாவளி போனஸ் உடனடியாக வழங்க வேண்டும். அதேபோல் அவர்கள் நிறுவனத்தை வெளியேற்ற வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். கடந்த முறை காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்ட போது 1000க்கும் மேற்பட்டோர் மாநகராட்சி அலுவலகத்துக்கு உள்ளே சென்று மாநகராட்சி ஆணையர் அலுவலகத்துக்கு முன்பு 1000க்கும் மேற்பட்டோர் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் மாநகராட்சி பணிகள் பாதிக்கப்பட்டது. இதனால் இந்த ஆண்டு காவல்துறை பலத்த பாதுகாப்பு போடப்பட்டு அனைத்து கதவுகளும் மூடப்பட்டு போராட்டக்காரர்களை ஒரு இடத்தில் அமர வைத்து வேற எங்கும் செல்லாத அளவுக்கு பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு.